ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஐயனார் துணை அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஐயனார் துணை அப்படிங்கிற சீரியலில் என்ன போடுறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வானதிக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஏற்கனவே 1000 சொல்லுவாங்க, இப்போ என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியல சொல்லி பாண்டியன் பயந்துட்டு இருக்காரு. சரி, சோழன் பார்த்தீங்கன்னா உளறி கொட்டிட்டார். அங்கேருந்து வானதிட்டு தான் பாண்டியன் எதுவும் சொல்லியிருப்பாரோன்னு சொல்லிட்டு, அம்மா நீங்கள் ஏன் போலீஸ் ஸ்டேஷன் போனீங்க அப்படின்னோடனே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. இதை பார்த்துட்டு பாண்டியன் அதிர்ச்சி ஆயினார். நான் எதுவுமே சொல்லலை, நான் உன்னை யார் சொல்ல சொன்னா அப்படிங்கிறாரு. இதை கேட்டு அதிர்ச்சி ஆகிறாங்க. ஐயோ சொல்லிட்டேனே, வானதி பயங்கரமாக திட்டுவாளோ அப்படின்னு நினச்சாரு. ஆனால் வானதி எதுவுமே சொல்லலை, பரவாயில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அதிர்ச்சி ஆகிட்டார். என்ன வானதி சும்மாவே ஏதாவது சொல்லுவா, இப்போ என்ன வாயை முடிட்டு ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா சோழன் பார்த்திங்கன்னா இப்போ பாண்டியன் கூட பெரிய என்ன பேசவே இல்லை. ஏன் இவ்வளோ நாள் ஆச்சு பேசலை அப்படின்னு சொல்லி பேச சொல்லுவான். எனக்கு தெரியும் எப்போ பேசணும்னு சொல்லிட்டு, நான்லாம் அவன் கூட பேச என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை திருப்பிட்டு போயிடுறாரு. பாண்டியன் மேலே பயங்கர கோவத்தில் இருக்கார். ஏன்னா படிக்கிற வயசில் பார்த்தீங்கன்னா நீ படிக்காமல் லாட்ஜுக்கு போயிருக்க, பொண்ணை கூட்டிகிட்டு பேசுகிறதுக்கு உனக்கு வேறு இடமே கிடக்கலையா, அங்கே போய் தான் பேசணுமா அப்படின்னு கோவத்தில் இருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோழன் வேறு பார்த்தீங்கன்னா அவர் வேறு ஜெயிலுக்கு போய்ட்டார். ஆளுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு டென்ஷனை கிளப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இன்றைக்கி என்னாச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் இவர் இப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது அப்புறம் சோழன் சொல்கிறாரு. சோழனுக்கு வேலையை கொடுத்துட்றாரு முதலாளி. சரி, ஆனால் இனிமேல் தம்பி அதுன்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருக்காது, இனிமேல் உன்னை நம்ப மாட்டேன், இனிமேல் முதல்ல தம்பி தம்பின்னு சொல்லி நம்பினேன், ஆனால் இப்போலாம் உன்னை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆனால் வேலை கொடுத்துட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா 3 நாள் சொல்கிறார். கோவில்பட்டிக்கு போய் சொல்லியிருக்காங்க. 4 நாள் டூர் மாதிரி சென்னையிலேருந்து கோவில்பட்டிக்கு போயிட்டு வர 4 நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சொல்கிறாங்க, சரி ஜாலி தானடா, நீ மாட்டம் 4 நாள் சந்தோஷமாக இருந்துட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சரி, நான் 4 நாள் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே நிலா நானும் வரட்டுமான்னு கேட்குறாங்க. இதை கேட்டு பார்த்தீங்கன்னா சோழன் அழிச்சிடுறாரு. என்னடா அது, இப்போ நிலாவுக்கு தெரிஞ்சு போச்சு தம் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கார் இவர், நம்ம போய் இவரை புண்படுத்திட்டோமேன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு மேலே சோழன் மேலே காதல் வந்துச்சுன்னு சொல்லலாம். நீங்கள் வரீங்களா? ஆமாங்க, 4 நாளுங்கிறீங்க, நானும் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட வரேன்னே இருக்காங்க. இதை கேட்டு சோழனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நிஜமாக தாங்க சொல்கிறீங்களா? ஆமாங்க, நிஜமாக தான் சொல்கிறேன், உங்கள் கூட நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நிலாவும் சோழன் கூட போகிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா தம்மையில் எவ்வளோ பாசம் வச்சுருக்கான், பார்த்தா தனக்காக அவன் திருடி இருக்கு ஜெயிலுக்கு கூட போய் அடி வாங்கியிருக்கான் அப்படின்ட்டு இப்போ நிலா சோழன் மேலே பாசமாக இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பேருமே உண்மையான கணவன் மனைவி எப்போ சேருவாங்கன்னு எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே கோவத்தில் இருக்காங்க. ஆனால் இப்போ மனசு திரும்பி சோழன் மேலே பாசமாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஏற்கனவே சேரனுக்கு பொண்ணு இருக்குது. சேரன் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து பாண்டியனும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு, அவரும் கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல தான் இருந்தது. இப்போ மக்கள் விரும்பி பார்க்கறதுனால முதல் இடத்துல வந்திருக்கு. போன வாரம் டிஆர்பியில் 3வது இடத்துல இருந்தது. இந்த வாரம் டிஆர்பியில் கொஞ்சம் 2 பாயிண்ட் பின்னால் போய் 5வது இடத்துல வந்திருக்கு. இருந்தாலும் மக்கள் விரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுமாதிரி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன், சீரியல் ரிவ்யூ. தயவுசெய்து பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.